திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் பூனாஸ்படி கிராமத்தில் நாங்கள் பழங்குடி இருளர் இன மக்கள் சார். எங்கள் பேர் கலையரசி. எங்களுக்கு வந்து நான் ஒரு 3-4 வருஷமாக நாங்கள் கேவிகே தொடர்பில் நாங்கள் இருக்கிறதால எங்களுக்கு போதுமான வசதி எதுவும் எங்கள் ஊரில் இல்லை. இந்த வசதி இல்லாததால் எங்களுக்கு வந்து இந்த மீன் தள்ளுவண்டி கடை கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து மீன் பிடிப்போம், காட்டுக்கு போவோம். அதனால் மீன் பிடிக்கிற தொழில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் முதன்மையாக இருக்கிறதால எங்களுக்கு இந்த தள்ளுவண்டி கொடுத்துருக்காங்க. அந்த மீன் வந்து நாங்கள் உயிரோடு பிடிச்சி கிலோ கணக்கில் விற்றாங்கன்னா எங்களுக்கு லாபமே இல்லை. 100 ரூபான்னு வாங்குறாங்க. அதே நாங்களே க்ளீன் பண்ணி கொடுக்குறதால 120 ரூபா. மற்ற இடத்துங்களை விட எங்ககிட்ட இருளர்ன்றதால எங்ககிட்ட வாங்குறது வந்து ரொம்ப கம்மி விலைக்கே கேட்குறாங்க. அதனால் இந்த தள்ளுவண்டி மூலிமா எங்களுக்கு வந்து அந்த மீன் வறுவல், மீன் சில்லி, மீன் ஃபிங்கர் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி போட்டு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதால ஒரு கிலோ மேலே நாங்கள் அந்த சில்லிலாம் போட்டோம்னா 100 கிராமே 70 ரூபா 80 ரூபா என்ற அளவுக்கு நாங்கள் விற்கிறோம். அந்த ஃபிஷ்ஷு இந்த ஒரு ஃபிஷ்ஷே நாங்கள் வந்து 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிறதால ஒரு கிலோ மேலே எங்களுக்கு வந்து 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ளே எங்களுக்கு லாபம் கிடைக்குது சார். அதனால் எங்களுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்ததால எங்களுக்கு வந்து மேலும் மேலும் ரொம்ப நன்மையும் எங்கள் வாழ்வாதாரமும் கொஞ்சம் முன்னேறதுக்கு இந்த தள்ளுவண்டி வந்து எங்களுக்கு ரொம்ப வாழ்க்கைக்கும் எங்கள் வாழ்வாதாரம் உயர்த்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க சார். அதனால் குழுவாக இருந்து நாங்கள் இதை இது எல்லாமே செயல்பட்டு வரோம். இது மூலிமா எங்களுக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு மேலும் எங்களுக்கு இது இன்னமும் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இதை சார் நன்றி தெரிவிச்சுக்கணுன்னா எங்கள் சார் சுரேஷ் சாருக்கும் மார்கனேட் மேடத்துக்கும் தான் ரொம்ப நன்றி எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு இன்னமும் எங்களுக்கு இருக்கிற வாழ்வாதாரமும் இன்னும் எங்களுக்கு மேலும் மேலும் உயர்றதுக்காக எங்களுக்கு செடிங்க, வீட்டு தோட்டத்துக்கு இது எல்லாமே எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு இன்னமும் சிறப்பாக எங்களை இன்னும் கொண்டு வரணுன்றதுக்காகவே எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கேவிகேக்கு எங்களுக்கு.